ஜெபம் பண்ண கடவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது என்று வாக்குத்தத்தம் செய்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை திருவிருந்து ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தின் முதல் பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாக அழைத்து கொண்டு வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து அப்பத்தை பிட்கையில் தம்மை வெளிப்படுத்தி அன்பினாலும் கிருபையினாலும் எங்கள் ஒவ்வொரு நிறைத்து இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 362 பாமாலை 388 பாடவும். எத்தனை நாவால் பாடுவேன் என் மீட்பர் துதியை. கீதம் 362 பாமாலை 388 பாடுவோம். நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வ வல்லமை தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணிரள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பூமி
நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளின் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனசாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் செல்வதற்காக தேவனுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடுமையாய் மனசாப்பட்டு பிறரது அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் அனுப்புவோம் என்று தீர்மானித்து நீங்கள் நமது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாக சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்யுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் என்று அறிக்கை எடுக்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உம்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலை அருள் பணியில் இவ்வுலகில் உம்மோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமற எங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவன் உள்ளவர்களாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளிடம் உண்மையாய் மனந்திருமறை யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளையப்பாரில் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரனுக்குமான விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைம்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவியில் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தம்முடைய மனம் திரும்பி தம்முடைய சகோதரர் சகோதரி குற்றங்கள் மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவன் விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்வரும் 8ஆம் ஞாயிற்குரிய சிறு ஜெபம். எங்கள் தாயும் தந்தையுமாயிருக்கிற பரிசுத்த பிதாவே, உலகத்தின் விடுதலையிலும் மீட்பிலும் பங்காளர்களாக பெண்களை அழைத்திருக்கிறவரே, பெண்கள் மனுக்குலத்தின் மாபெரும் நன்மைக்காக துணிவோடு செயல்படவும் விசுவாசத்திற்காகவும் சுவிசேஷத்திற்காகவும் தலைமை ஏற்கும் அருள் புரிய வேண்டுமென்று உம்மோடு பரிசுத்த ஆவியானவரோடும் என்னைக்கு ஜீவித்த அரசாளுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். வாசிக்கும்படியாக நிருப வாக்கியத்துக்கு பதிலாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இப்போதும் யாக்கோபே,
உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷமாக்கியும் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தில் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன் என்பது இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையோ காணப்படும் காணப்படாதோ எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிறார் சர்வபிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய பிரதமருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல குணம் உண்டாவதற்கு நமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தேவனுடைய தேவமானவர், ஜோதி ஜோதியானவர், மேதனு மேதேவன், மாணவர், உண்டாக்கப்பட்டவர், ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய நேசனுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதனவர், காரவும் நமக்கு உண்டாகும் பரமனுக்கு பிரஸ்தாவினது மனுஷனானார். நமக்கு சிறுவையாடு பாடுபட்டு அடக்கம் பண்ண
தருமாய் ஜீவனை கொடுக்கிறோமாய் பிதாவுக்குமாய் கொடுக்கிறோமாய் பிதாவுக்குமாய் கொடுக்கிறோமாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக பாமாலை 208 பாடுவோம். காரிருளால் மூடப்பட்ட பர்வதங்கள். பாமாலை 208 பாடுவோம். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஆராதனை வேலைக்கு வந்திருக்கிற அனைவரையும் திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் எல்லாரும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வரவும் அவரை ஆராதிக்கவும் தேவன் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக தொடர்ந்து நாம் ஜபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இதே ஆராதனை வேளையை ஒவ்வொரு வாரமும் காலை 8:30 மணிக்கு ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதையும் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இந்த ஆராதனை வேளை ஊழியங்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளை ஊழியங்களை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்தில்
இணைந்திருக்கின்ற அருமையான பிள்ளைகளுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் நீங்கள் மனம் வந்து தாராளமாக நீங்கள் உதவி செய்ய முன் வரலாம். அதனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. கர்த்தருடைய கிருபைகளோடு கூட இருப்பதாக விசேஷமாக இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை தாங்குவதற்கு முன்வந்த பெரிய குளத்தை சார்ந்த அருமையான ஐயா ஜான் துரைப்பாண்டி ஐயா அவர்களுக்காக அவருடைய குடும்பத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தன்னுடைய 87வது பிறந்தநாளை கொண்டாடும்படியாக தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தருடைய கிருபை அருமையான ஐயாவோடு கூட இருப்பதாக, ஆண்டவர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் அருமையான ஐயா அவர்களுக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பாய் என்ற வாக்கின்படி மேன்மையான நன்மைகளை கர்த்தர்களுக்கு கட்டளையிடுவாராக. விசேஷமாக தேவனுக்கு கொடுத்த அருமையான 2 பிள்ளைகளுக்காக அவருடைய குடும்பத்தினருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். திருமதி பொன்ராணி அன்புநாதன், திருமதி குளோரி ஞானமணி ஞான்ராஜ் அவர்களுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பங்களையும் ஆசீர்வதித்து எல்லாவித நன்மையினாலும் நிரப்புவாராக. தேவ கிருபையும் சமாதானம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் இந்த பரிசுத்தமான ஞாயிறு ஆராதனை வேளையில் கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய ஆவியினால் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை ஸ்திரப்படுத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் உம்முடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் மீண்டும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம், நாம் நிருப வாக்கியத்திற்கு பதிலாக வாசிக்கேட்ட வேத பகுதியாகிய ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆண்டவராய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது, ஆறுகளை கடக்கும் பொழுது நான் உன் கூட இருப்பேன், நீ அக்கினியில் நடக்கும் பொழுது அக்கினி ஜுவாலை உன் பேரு உன்னை தீங்கு செய்யப்படி வரும்பொழுது அது ஒன்றும் செய்யாதபடிக்கு நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த 2வது மாதத்தில் பிரவேசித்திருக்கிற நமக்கு இந்த முதல் பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே தேவ சமுதிரத்தில் கூடி வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன் கூட இருப்பேன். நீ தண்ணீர்களை கடந்து போனாலும் சரி, ஆறுகளை கடந்து போனாலும் சரி, அக்கினிக்கு மத்தியில் கடந்து போகிற ஒரு சூழ்நிலை உருவானாலும் சரி, நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன்னா உன்னை விட்டு கைவிட மாட்டேன், நான் உன் கூடவே இருப்பேன். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த 1ஆம் வசனத்தின் பிந்திய பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஏன் ஆண்டவர் இவ்வாறு நம்ம கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வேதவசனம் சொல்லுகிறது, நீ என்னுடையவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நம்முடைய தாயின் கருவிலே நம்முடைய எலும்புகள் உருவாகும் முன்னமே நம்முடைய பெயரை ஆண்டவர் நினைச்சிருக்கிறார்னா அவர் சொல்லி அழைத்திருக்கின்ற வசனம் சொல்லுகிறது. தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நம்மை அறிந்திருக்கிறாருங்க. அத்தனை பெரிய ஒரு வல்ல தெய்வம் நம்ம என்ன செய்திருக்கிறார்னா, அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தண்ணீரை கடக்கும்படியான ஒரு அனுபவம் உனக்குடைய வாழ்க்கையில் வரலாம், ஆறுகளை கடக்கும்படியான ஒரு அனுபவம், அக்கினிக்கு மத்தியில் செல்லக்கூடிய அனுபவம் உன் வாழ்க்கையில் வந்தாலும் கூட நான் உன் கூட இருப்பேன். இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்துதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 400 வருஷத்துக்கு அதிகமாக அவர்கள் என்ன செய்தாங்கன்னா அடிமைப்பட்டு இருந்தார்கள். ஒரு காலத்தில் யோசேப்பின் காலத்தில் அவர் ஓகோன்னு வாழ்ந்திருந்தாங்க. அந்த பார்வோனுடைய அவன் ஆட்சி செய்யும் பொழுது யோசேப்பின் காலத்தில் பயங்கரமான
வறட்சியான ஒரு காலங்களில் கூட இந்த யோசேப்பு அவனுடைய சகோதரர்களுக்கு, யாக்கோபின் பிள்ளைகளுக்கு ஒரு கோசே நாட்டை கொடுத்து, செழிப்பான ஒரு இடத்தை கொடுத்து அவங்க சுகமாக வாழ்ந்து வந்தாங்க. இந்த யோசேப்பு மரித்ததுக்கு அப்புறமாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு அப்புறமாக வந்த பார்வோன் யோசேப்பு அறியாதவனாக இருந்தபடினாலே இவர்கள் மிக அதிகமாகி பலுகி பெறுகிறதை கண்டு அவன் மீது பொறாமை கொண்டு பல வகையில் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு உபத்திரவங்களையும் வேதனைகளையும் கொடுத்து வந்தான் என்பதாக யாத்திராகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். தங்களுடைய ஜீவனையும் கூட கசப்பாக்கினார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். மனுஷர் மூலமாக அத்தனை பெரிய ஒரு உபத்திரவங்கள், வேதனைகள். நீங்கள் சங்கீதங்கள் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மனுஷரை எங்கள் தலையில் மீது ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், இப்பொழுது செழிப்பான தேசத்தில் கொண்டு வந்து விட்டு என்பதாக வசனம் சொல்லுகிறது. ஒரு காலத்தில் மனுஷர்களை தலை மீது ஏறி போக பண்ணினீர். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்துச்சு. மனிதர்கள் மூலமாக அவ்வளோ பெரிய போராட்டங்கள், அவ்வளோ பெரிய வேதனைகள், நிந்தனைகளை இந்த ஜனங்கள் அனுபவித்து கொண்டிருந்தாங்க. அது மாத்திரமல்ல, தீயை கடக்கின்ற ஒரு அனுபவங்கள், தண்ணீரை கடக்கின்ற ஒரு அனுபவங்கள். மோசே அழைத்து கொண்டு வரும்பொழுது பாருங்கள், வனாந்தரமான ஒரு இடத்துல இந்த ஜனங்கள் நடத்தி கொண்டு வருகிறான். கர்த்தர் தான் அந்த ஜனங்கள் நடத்தி கொண்டு வருகிறார். பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பம் இந்த ஜனங்கள் நடத்தி கொண்டு வர கர்த்தர் தான். ஆனாலும் வனாந்தரமான ஒரு பாதை தான். ஒரு கட்டத்துக்கு வரும்பொழுது முன்னே செங்கடல் இருக்கிறது, பின்னால் பார்வோனை சேனை துரத்தி கொண்டு வருகிறாங்க. இந்த ஜனங்கள் ஒவ்வொன்று புலம்புகின்றாங்க, கூப்பாடு போடுகிறாங்க. ஐயோ, எகிப்தில் பிரேத குடியில் இல்லை என்று சொல்லி எங்களை இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்து சொல்லி மோசேக்கு விரோதமாக இந்த ஜனங்கள் எழும்புகிறதெல்லாம் பார்க்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் இந்த மோசே மூலமாக என்ன செய்தார் தெரியுமா? அந்த செங்கலை 2ஆய் பிரித்தார். அந்த தண்ணீர் 2ஆக பிரிக்கப்பட்டிருந்தது. அது நடுவாக தம்முடைய ஜனங்கள் நடத்தி கொண்டு சென்றார். அத்தனை பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியங்களை தேவனுடைய வாழ்க்கையில் செய்தார். தண்ணீர்களை கடக்கின்ற ஒரு அனுபவம் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் வந்தது. யோர்தான் நதியை தாண்டி செல்லும் பொழுது அங்கு வருஷம் முழுவதும் 2 கரைகளிலும் கரை புரண்டு ஓடுகின்ற ஒரு வெள்ளம் போல் இருக்கும் இந்த யோர்தான் நதி. அதை தாண்டி செல்லணும், அதையும் தாண்டி சென்னாங்க. இத்தனை பாடுகள், ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு கடந்து போனாலும் கூட இத்தனை பாடுகளையும் உபத்திரவங்களையும் வேதனைகளையும் தாண்டித்தான் அந்த கானான் தேசத்தை அவங்க என்ன செய்தாங்கன்னா சுதந்திரித்து கொண்டார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன், உன் கூட இருப்பேன் என்று சொன்னார். நீ தண்ணீரை கடந்தாலும், ஆறுகளை கடந்தாலும், அக்கினி நடுவில் கடந்து போக வேண்டிய ஒரு சூழலை வந்தாலும் கூட எதுவும் ஒன்று என்ன செய்யாதுன்னா சேதப்படுத்தாது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு மத்தியிலே மனிதர்கள் மூலமே வருகிற பயங்கரமான ஒரு வேதனைகள், ஜீவனை கசப்பாக்கின்ற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நம் எதிர்பார்த்திருந்தவர்களே நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கின்ற ஒரு சூழல் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லாரு, யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நான் உன் கூட இருக்கும் பொழுதே நீ அதை என்ன செய்வாய்னா தாண்டி செல்லுவாய், கடந்து செல்லுவாய். ஏன் அவ்வாறு அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார்? ஒரு இப்படிப்பட்ட பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், செழிப்பான ஒரு தேசத்தை ஆண்டவர் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்பதாக அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அந்த செழிப்பான ஒரு தேசம் என்பதை எபிரேய பதத்தில் அங்கு எப்படி சொல்லுகிறான்னு சொன்னால் ரவாஹா என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ரவாயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரவாயா என்று சொன்னால் அதில் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன், முழுவதுமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஆண்டவர் நினைச்சதார்னா அந்த இடத்துல கொடுக்கிறார். முழுவதுமான ஒரு பூரணமான ஒரு திருப்தி உண்டுங்க. அதில் ஒரு பரிபூர்ணத்தை தேவர் நினைச்சதார்னா கொடுக்கிற என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எபிரேய பதத்தில் இந்த வார்த்தையானது 2 இடத்துல வருகிறது. ஒன்று சங்கீதம் 66:12, இன்னொன்று சங்கீதம் 23:5 சொல்லப்பட்டிருக்கிறது. என் சத்துருவுக்கு முன்பே எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் என்ன செய்யுதுன்னா நிரம்பி வழிகிறது. பாத்திரம் நிரம்பி வழியும்படியான ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்கள் இருக்கிறது. அதில் 2 இடத்துல தான்
அந்த கம்ப்ளீட்லி அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த வேர்டு உள்ள அந்த எபிரேய வார்த்தை இந்த 2 இடத்துல தான் வருகிறது பாருங்கள். அப்படி என்றால் என்ன பொருள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்ட பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகளுக்கு மத்தியில் கடந்து போனாலும் கூட அதை தாண்டி செல்லும்படியாக தேவன் நம்ம கூட என்ன செய்வாராம், இருப்பாராம். இருந்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்து கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதாக இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறான், ஆண்டவர் எனக்கு துணையாக நின்றார். எதற்காகவா அவர் சொல்லுகிறார், என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும். அப்போது பவுலப்போஸ்தலனை கொண்டு தேவன் ஒரு சித்தம் வச்சுருந்தார். என்ன சித்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதைத்தான் அப்போஸ்தலர் அப்படின்னு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தமஸ்குக்கு போகிற வழியிலே கர்த்தர் இந்த பவுலை சந்திக்கும் பொழுது ஆண்டவனை குறித்து அவனோடு கூட பேசுகிறார். எப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் என்பதாக அனனியா மூலமாக அனனியாவிட்ட ஆண்டவர் சொல்லுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். அவன் புறஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கு என்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆண்டவர் இவனை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். பவுலை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. என்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மக்களுக்கும் போய் சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டும். ராஜாக்களுக்கு கூட அவன் சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படியான ஒரு தேவ திட்டம் அவனை குறித்து இருக்கிறது. அப்போ அதை நிறைவேற்ற வேண்டும். ஒருவேளை அதை நிறைவேற்றுக்கு முன்பாக ஏராளமான பாடுகள் வந்துச்சு. அவன் சொல்கிறான், நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான். தேமா இந்த பவுல் அப்போஸ்தலனோடு கூட ஊழியம் செய்ய கிளம்பினவன். ஒன்றாக 2 பேரும் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. ஆனால் இடையில வரும் பொழுது அந்த பிரபஞ்சத்தின் மேல் உள்ள ஆசையினால் பவுல் அப்படியே விட்டுட்டு அவன் மாத்திரம் நினச்சி நான் போய் விடுகிறதை பார்க்கிறோம். இப்போ பவுல் தனித்து விடப்படுகிற ஒரு சூழலை ஆரம்ப காலத்தில் தேமா கூட போயிருக்கிறான். இப்போ இந்த பவுல் கூட போயாச்சுன்னா நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. நம்ம சம்பாத்தியம் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றுமே இல்லாமல் அப்படியே நம்ம ஆண்டியாய் போக வேண்டியதான் அப்படின்னு ஒருவேளை அவன் நினச்சிருக்கிறான். பார்த்துக்கிடுங்க, உலகத்தில் உள்ள எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. பவுல் கூட போனால் என்ன கிடைக்கும்? அடி, உத, எதிர்ப்பு, பிரச்சனைகள். ஒரு புறம் ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணப்பட்டிருந்தாலும் கூட இன்னொரு புறம் ஏராளமான எதிர்ப்புகள், ஏராளமான பிரச்சனை. ஒரு முறை அவனை கல்லறிந்தார்கள், செத்து போன நினச்சி போயிட்டாங்க. அத்தனை பாடுகளையும் இந்த பவுல் அப்போஸ்தலன் பட்டான். தேமா நினச்சிருப்பான், இவன் கூட போயாச்சுன்னா இது மட்டும்தான் கிடைக்கும். கூட போக விரும்பலைங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். அங்கு அந்த பட்டணத்தில் உள்ள அலெக்சாந்தரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் ஏராளமான தீமைகளை எனக்கு செய்தான். இன்றைக்கும் மனுஷர்கள் மூலமாக நமக்கு ஏராளமான தீங்கு செய்கிற மக்கள் இருக்கிறாங்க. பல வகையில் உபத்திரவங்களை கொடுக்குற மக்கள் இருக்கிறாங்க. எங்கே இருந்தாலும் இருப்பக்க தான் செய்வாங்க. எல்லா குடும்பத்திலும் இருப்பாங்க, சபையில் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. பார்த்துக்கணும், அவருடைய வேலையே பார்த்தீங்கன்னா உபத்திரவங்களை கொடுக்கணும், தீமை செய்யணும், ஏதாவது டார்ச்சர் பண்ணி கொண்டு இருக்கணும். இதுதான் அவங்களுடைய வேலை. பவுல் அப்போஸ்தலனுக்கு அந்த அலெக்சாண்டர் அப்படி கொடுத்து கொண்டே இருந்தான். ஆனால் அவன் என்ன செய்தான் தெரியுமா? அதை பற்றி கவலைப்படலை. அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. பதிலுக்கு பதில் பவுல் எதுவுமே செய்யலை, அவன் அமைதியாக இருந்துட்டான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம நிறைய வேளைகளில் நம்ம சிந்திக்கிறோம், நாம் இவ்வளவு இரவு பகலாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு எவ்வளவோ கொடுக்குறோம், என்னென்ன காரியமோ செய்து கொண்டிருக்கிறோம், ஊழியம் செய்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இத்தனை பெரிய பாடுகள், ஏன் இவ்வளோ பெரிய உபத்திரவங்கள், போராட்டங்கள் வருவது சொல்லி நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம்.
அதே வேளையில் நமக்கு நன்றாக தெரியும், குடித்து வெறித்து அப்படியே துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. பல கேவலமான காரியங்களை நமக்கு எதிராக செய்து கொண்டிருப்பாங்க. அவன் நல்லா இருப்பான், பார்த்துக்கிடுங்க. அவனுக்கு வியாதியே வராது. அவன் ஒருவேளை அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணால் கூட அது நல்லா ஓகன் வளர்ந்து பெருகும். ஆனால் எல்லா விதமான அயோக்கியத்தனமாக அவன் நினைச்சவான்னா செய்வான், பார்த்து நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு செழிப்பு இருக்கிறதே, அவனுக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது எனக்கு ஏன் இல்லை அப்படிங்க நினைக்கலாம். ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி பார்த்துக்கிடுங்க. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருது சொன்ன ஆண்டவர் இந்த பவுல் சொல்கிறாரு, பார்த்துக்கிடுங்க. அவனுடைய செய்கத்தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. நிச்சயமாக அவன் என்ன செய்தானோ அதற்கேற்ற கூலி அவன் நிச்சயத்துக்குள்ளான பெற்றுக்கொள்ளும். அவன் அதை குறித்து நீ என்ன செய்யண்டானா ஒரி பண்ணண்டாம் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு என்ன செய்தானா சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, அந்த 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் அந்த 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மேலும் ஆண்டவர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகின்றான், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. இவன் நீதி நியாய விசாரணைக்காய் போயிருக்கும் பொழுது இவன் மீது சாட்டப்பட்ட குற்றங்களுக்கு இவன் சரியாக நியாயம் விசாரிக்கப்படலை. இவனுக்கு ஆதரவான சாட்சிகளை கொண்டு வந்து இவன் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லுவதற்கு எந்த விதமான நேரமும் அவனுக்கு ஒதுக்கப்படவில்லை. அதற்கான ஒரு நியாயமான விசாரணை இவனுக்கு நடக்கவில்லை என்பதாகத்தான் வேதவசனம் சொல்லுகிறது. அவன் சொல்கிறான், எனக்கு யாருமே அந்த நேரத்தில் உதவி செய்யறதுக்கு வரவில்லை. ஒருவேளை பவுல் அப்போஸ்தலன் கூட இது ஊழியத்தின் பாதையில் அனுசரணையாக சில பேர் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இது நியாய விசாரணை என்று வரும்பொழுது அவங்க அப்படி தனியாக ஒதுங்கி கொண்டார். ஏனென்றால் அந்த காலத்தில் நீரோ மன்னன் ரோம தேசத்தின் சக்கரவர்த்தியாக இருந்து கொண்டிருந்தான். அப்படி காலங்களில் கிறிஸ்தவர்களை அதிகமாய் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினான், தீய வைத்து இணைச்சதன உயிரோடு கூட எரித்தான் என்பதாக வரலாறு சொல்லுகிறது. அத்தனை பெரிய ஒரு கொடுமையான ஒரு காலங்களில் இந்த பவுல் அப்போஸ்தலன் நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது யாருங்க அவனுக்கு துணையை வந்து சாட்சி சொல்லுவா? ஒருவேளை அப்படி சாட்சி சொன்னால் அவங்களுடைய கதி என்ன ஆகும்? நம்ம யோசித்து பார்ப்போம். முழுக்க அரசியல் தான். ரோம் தேசத்து சக்கரவர்த்தியாக இருக்கிற நீரோ இதை பார்த்தான் அப்படின்னு சொன்னால் அப்போ அவனும் பவுலை மாதிரி தப்பு பண்ணி சொல்லி அவனையும் உயிரோடு கூட கொளுத்தி விடுவான். அதற்கு யாருமே அவனுக்கு உதவி செய்யவில்லை. ஆக எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஆனால் அவன் சொல்லுகின்றான் 18ஆம் வசனத்தில், கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஒருவேளை எனக்கு இப்படிப்பட்ட எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட ஆண்டவர் எனக்கு துணையாய் நின்று எல்லா தீமையிலிருந்து என்னை நினைச்சிதார்னா அவர் விலைக்கு காத்தார் என்பதாக வசனம் சொல்லுகிறது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை துரோகங்கள் உங்களுக்கு விரோதமாக வரலாம், அநியாயங்கள் நமக்கு விரோதமாக ஏற்படலாம், எத்தனையோ விதமான தீங்குகள் நமக்கு எதிராக வரலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், யார் நமக்கு துணையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவ திட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்று வரைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். இங்கே பவுல் சொல்லுகிறார், கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று எல்லா தீங்களை விலைக்கு பாதுகாத்து. காரணம் என்ன தெரியுமா? என்னை குறித்த தேவ திட்டம் என்ன தெரியுமா? நான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், ராஜாக்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்ல வேண்டும். இந்த மேன்மையான திட்டம் வாழ்க்கையில் இருந்தபடினால தான் ஆண்டவர் என் கூட இருந்தார் என்பதாக சொல்லுகின்றான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை குறித்து ஒவ்வொருவரை குறித்து தேவ திட்டங்கள் இருக்கிறது, தேவ சித்தம் இருக்கிறது. அது நிச்சயமாகவே வேதத்தின் படி நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய விருப்பம். நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், பரமராஜ்யத்தை வந்து சேர வேண்டும். இதுதான் தேவ திட்டம். அதற்கு எதிராக எந்த ஒரு சத்துருவின் வல்லமைகள் நமக்கு எதிராக வந்தாலும் கூட அது எல்லாவற்றையும் முறியடித்து அதை நாம் கடந்து செல்லும்படியாக தேவ நமக்காய் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான அந்த நாட்களை, அந்த வருடங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவ நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்மை குறித்து தேவ திட்டங்கள் நிறைவேறுவதற்காக நமக்கு எதிராக எப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தாலும், ஆறுகள் வந்தாலும் சரி, தண்ணீர்கள் வந்தாலும் சரி, அக்னி வந்தாலும் சரி, எதுவும் சேதப்படுத்தாதபடிக்கு அதை காத்து தப்ப பண்ணி நம்மை
ஆசீர்வாதமான ஒரு நாட்களுக்குள்ளே கொண்டு செல்வதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வேதத்தில் தொடர்ந்து நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேறு யாரோடு கூட ஆண்டவர் இருந்தார் நாம் பார்க்கும் பொழுது நாம் யோசுவாவின் புஸ்தகத்திலே இங்கே வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் யோசுவை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் கூட இருப்பேன். எப்படி இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன் ஆண்டவர் இந்த யோசுவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? இந்த யோசுவா கர்த்தரை நேசித்த ஒரு அருமையான ஒரு மனிதன். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தவன் என்பதாக வேதத்திலே இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேக்கு ஒரு உடன் ஊழியக்காரனாக அவன் நினைச்சதான்னா இருக்கிறான் என்பதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்பொழுது இந்த மோசையோடு கூட தான் இந்த யோசுவாவும் இந்த பிரயாணம் பண்ணி கொண்டு வருகிறான். மோசை மூலமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்தார். பஸ்கா ஆட்டுக்குட்டி இரத்தத்தை எடுத்து இஸ்ரேல் வீடுகள் எல்லா வீட்டிலும் பூசினாங்க. அந்த எந்த ஒரு வீட்டிலும் என்ன மரணம் நேரிடவில்லை. ஆனால் பூசப்படாத பார்வை எகிப்தியருடைய வீடுகளில் மரண ஓலைகள் கேட்டது. இந்த இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மோசே மூலமாகத்தான் கர்த்தர் சொன்னார். மோசே அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தினார். மோசே எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். வனாந்திரத்தில் நடந்து வாரான். இங்கு செங்கடல் குறுக்கார் நின்றது. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவர் என்ன செய்ய பின்னால் பார்வை துரத்தி கொண்டு வருகிறாங்களே, உன் கோலை நீட்டு அப்படின்னு சொல்ல நீட்டுறான். அந்த செங்கல் ரெண்டாய் பிரிகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே கடல் இரண்டாக பிரிகிறது. இது ஜனங்கள் எல்லாரும் வெட்டாந்தரில் நடந்து போகிறது போல கால்கள் நனையவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. நடந்து போனாங்க என்பதாக வேத வசனம் கற்றுக் கொடுக்கிறது. பெரிய ஒரு அற்புதத்தை இது மோசே மூலமாக செய்தார். மாறா என்ற இடத்துக்கு வருகிறாங்க. தண்ணீர் கசப்பாக இருக்கிறது. அதை மதுரமாய் மாற்றுகின்றான். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் தாகத்தினால் தவித்து கொண்டிருக்கிறாங்க. கண்மலையை பார்த்து அடி அப்படின்னு சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் அடிக்கிறான், தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. இன்னொரு இடத்துல பேசுன்னு சொல்கிறாரு, பேசுகிறான், இங்கே தண்ணீர் வருகிறது. ஆக கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட கொண்டு வந்தவன். இன்னொரு கட்டத்தில் இந்த ஜனங்கள் எல்லாரும் இறைச்சிக்காக ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. இத்தனை வருஷமாக வனாந்திரத்தில் வந்தோம், இறைச்சி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? இவன் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுறான். காடைகளை அந்த வனாந்திரம் முழுவதும் ஆண்டு நினைச்சு தானே கொண்டு வந்து போட்டதாக வேதம் சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட பெரிய பெரிய அற்புதங்களெல்லாம் இந்த மோசே செய்த பொழுதும் கூட அவனால் என்ன செய்ய முடியல? கானான் தேசத்தில் பிரவேசிக்க முடியலை. இந்த ஜனங்கள் அந்த அளவிற்கு மோசையை கோபப்படுத்தி இந்த ஜனங்களும் போகாமல் அவனையும் போக விடாமல் நினைச்சிட்டாங்கன்னா பண்ணிட்டாங்க. இப்போ யோசுவை பார்த்து மோசே சொல்கிறான், நீ இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு கானான் தேசத்தில் போய் 12 கோத்திரங்களுக்கு என்னச்சுன்னா இந்த தேசத்தை பாகம் பிரித்து கொடு அப்படின்னு ஆண்டவர் சொன்னதாக மோசே சொல்கிறான். இப்போ எனக்கு பெரிய பயம், மோசையாலே முடியலையே, என்னால் எப்படி முடியும்? என்னால் எப்படி முடியும்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கொடுத்தது போல் உன் கூட நினைச்சவன் இருப்பேன். பலங்கொண்டு திடமனதாக இருந்து சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த தேசத்திற்கு அவன் அழைத்து கொண்டு போகிறான். 12 கோத்திரத்துக்கும் என்னச்சு தானா அவன் பங்கு பிரித்து கொடுக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். நம்முடைய குடும்பங்களில் ஒரு தாய் தகப்பனுடைய பிள்ளைகள் 2 பேர் 4 பேர் 5 பேர் 6 பேர்னு இருப்பாங்க. ஒன்றாக சாப்பிட்டு ஒன்று போல வளர்ந்தவங்க பெற்றோருடைய காலத்துக்கு பிறகு இந்த சொத்தை பங்கு வைப்பதில் கொஞ்சம் கூட போயிட்டு கொஞ்சம் குறைய வந்துட்டு என்பதற்காக எத்தனை குடும்பங்களில் அண்ணன் தம்பி பேசாமல் இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி பேசாமல் இருக்கிறாங்க, குடும்பத்தில் சகோதரன் சகோதரி பேசாமல் எத்தனை குடும்பத்தை பிரிந்து போயிருக்கிறாங்க தெரியுமா? கடைசி வரை பிரிந்து பேசாமல் இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்குதுங்க. ஒரு 2 பேர் 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் இருக்க சொத்து பெரிய கோடிக்கணக்கான சொத்துலாம் கிடையாது.
இருக்க கொஞ்சம் சொத்தில் பங்கு வைக்கல இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து விடுகிறது. இந்த யோசேப்பால் அடிச்ச 12 கோத்திரங்களுக்கு நீ என்ன பங்கு போட்டு கொடுக்கணும். இந்த ஜனங்களை குறித்து வேதவசனம் சொல்லுகிற வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், அவருடைய பிடரி நரம்பெல்லாம் இரும்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் இந்த தேசத்தை கொடுக்கும்படின ஒரு பெரிய ஒரு பொறுப்பை தேவன் இது யோசேப்பு கொடுக்கிறார். தான் சொல்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, பலங்கொண்டு திடமனதாக இரு, நான் உனக்கு இந்த காரியத்தெல்லாம் செய்வேன். அதனால தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க 1ஆம் அதிகாரத்தில், யோசுவா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. 18ஆம் வசனம், நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன், பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார்கள். இது இஸ்ரவேல் மக்கள்லாம் இப்போ நல்ல பிள்ளையாக யோசுவாட்ட சொல்கிறாங்க, ஐயா, யார் யாரெல்லாம் உங்கள் வார்த்தைக்கு எதிராக செயல்படுகிறார்களோ, கீழ்ப்படியாமல் போகிறார்களோ, அவர் எல்லாரும் கொலை செய்யப்பட வேண்டும். நாங்கள் உங்கள் கூட இருப்போம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் திடமனதாக இருங்க. ஆனால் ஒன்று மாத்திரம், மோசே கூட கர்த்தர் போல உங்கள் கூட எப்பொழுதும் கர்த்தர் இருப்பாராக. அப்போ தேவன் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது அந்த சமஸ்த இஸ்ரவேலின் அந்த ஜனங்கள் 6 லட்சத்திற்கு அதிகமான ஜனங்கள், கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் சொல்லுகிறாங்க, அவ்வளோ பேரும் என்ன அடங்கி நடந்தாங்க. ஒரே ஒரு காரணம், ஆண்டவர் மோசே கூட இருந்தார். மோசே கூட எதற்காக தெரியுமா? மோசே இந்த யோசுவா கூட இருந்தார். காரணம் தெரியுமா? யோசுவை குறித்த ஒரு தேவ திட்டம் என்ன தெரியுமா? இது ஜனங்களுக்கு இந்த இஸ்ரேல் தேசத்தை பாகம் பிரித்து கொடுக்க வேண்டும். கானான் தேசத்தை எல்லா 12 கோத்திரத்துக்கும் கொடுக்க வேண்டும். அந்த தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக இவனுக்கு வந்த தடைகள் எத்தனை இருந்தாலும், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு பயம் இருந்தாலும் கூட அதையும் மாற்றி போடுகிறார். அங்கே எரிகோ வருகிறது, எரிகோ கோட்டை தகர்த்து போடுகிறார். இங்கு யோர்தான் நதி குறுக்கிட்டு வருகிறது, அதை 2ஆய் பிரிக்கின்றான். அது மாத்திரமல்ல, சூரியனையும் சந்திரனையும் நிறுத்துகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்காக கர்த்தருக்கு ஒரு மனிதன் கூட இருக்கும் பொழுது, ஒருவன் எப்படிப்பட்ட தடைகள், எப்படிப்பட்ட சத்துருக்கள் எதிரிட்டு வந்தாலும் கூட அதையெல்லாம் மேற்கொள்ளும்படியான பலனையும் கிருபைகளையும் சத்துவத்தையும் தேவன் நமக்கு கொடுத்து அதன் மீது ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். காரணம், நம் மீது வைத்திருக்கிற தேவ திட்டம் அத்தனை பெரியது. அந்த தேவ திட்டத்துக்கு எது எதிராக வந்தாலும் கூட அது எல்லாவற்றையும் முறியடிவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அதற்காகத்தாங்க ஆண்டவர் நமக்கு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 2வது மாதத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையில் 1 மாதத்தை கடந்து 2வது மாதத்துக்கு வந்திருக்கிற நமக்கு ஆண்டு பார்த்து சொல்கிறேன், மகனே மகளே, நான் உன் கூட இருப்பேன். உன்னை குறித்த தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக உனக்கு எதிரிட்டு எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் சரி, அது உன் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், உன்னுடைய தொழிலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கூட எதுவும் உன்னை என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் நான் உன் கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்க. இந்த இஸ்ரவேல் மக்கள் யோசுவை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்று மாத்திரம் செய்ய வேண்டும், நாங்கள் எல்லா காரியத்தையும் உங்களுக்கு கீழ்ப்படிவோம். ஆனால் மோசே கூட கர்த்தர் இருந்தது போல உங்கள் கூடவும் எப்பொழுதும் கர்த்தர் நிச்சயம் இருக்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிறோமா யோசித்து பார்க்க வேண்டும். நான் இன்னொரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேறு யாரோடு கூட ஆண்டவர் இருந்தார் என்பதை நான் பார்க்கும் பொழுது, எங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்கிறது. கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு தன்னுடைய பெற்றோர்களை விட்டு பிரிந்து பதான் அரமுக்கு ஓடி போகிறான். பேர்சபா வனாந்தரத்தில் அவன் ஒரு கல்லை தலையணையாக வைத்து படுத்திருக்கும் பொழுது ஆண்டவனோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நான் அவன் கூட இருப்பேன், நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்துக்கொள்ளுவேன், அது மாத்திரமல்ல உன்னை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். ஒரு காலத்தில் இந்த யாக்கோபை பாருங்கள், இவனை குறித்து நான் தேவ திட்டம் என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சுதா தெரியல, எனக்கு தெரியாது.
அவன் பாருங்க, தன்னுடைய சகோதரனை அவன் ரொம்ப பசியாக வந்தான், ஒரு சிவப்பு கூளை கொடுத்து சேஷ்டபுத்திர பாகத்தை வஞ்சித்து வைத்து கொண்டான். நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 19ஆம் வசனத்தில் யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாய் ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன், உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்தது புசியும் என்றான். ஏசாவைத்தான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஈசாக்கு சொன்னான். ஆனால் ஏசா வனாந்திரத்தில் போய் வேட்டையாடி கொண்டு வருவதற்கு முன்பாகவே இந்த யாக்கோபு என்ன செய்தான் தெரியுமா? ஆட்டுக்குட்டியை அடித்து சமைத்து அப்பாவுக்கு கொடுத்து அப்பாட்ட போய் சொல்கிறான், நான் தான் ஏசா, என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். ஈசாக்கு வயதான காலங்களில் கண்ணு தெரியலை. அவன் என்ன செய்தான்னா இந்த யாக்கோபை ஆசீர்வதித்தான் என்பதாக வேதவசனம் சொல்லுகிறது. ஆக ஏமாற்றி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். ஒரு கூடை கொடுத்து சேஷ்டபுத்திரப்பாக மூத்தவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் வஞ்சித்து கொள்கிறான். மாமனார் வீட்டுக்கு போனால் அங்கேயும் கூட பல காரியங்களை செய்து சொத்து சேர்க்கல ரொம்ப குறியாக இருந்தான். ஆனால் ஆண்டோடைய திட்டம் என்ன தெரியுமா? இவனுக்கு ஒரு பெரிய தேசத்தையே கொடுக்க விரும்பினார். இவனு 12 கோத்திரத்தை உருவாக்க விரும்பினார். அந்த கோத்திரத்தின் மூலமாக ராஜாக்களையும் பெரிய பெரிய பிரபுக்களையும் உருவாக்கும்படியான திட்டம், தேவ திட்டம். அதை ஒரு காலத்தில் அறியலை பார்த்து கிடைக்க ஆண்டவனை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை என்ன செய்வேன்? பலுகி பெருக பண்ணுவேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன். 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 14ஆம் வசனத்தில், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இவனை குறித்தான பெரிய தேவ திட்டத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அவ்வளோ பெரிய உன்னதமான நோக்கத்தை வச்சுருக்கிறேன், நீ இந்த சின்ன சின்ன காரியங்கள்லாம் நினைத்து கொண்டிருக்கிறாய். அவர் சொல்லலாம், இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நான் உன் கூட இருப்பேன். ஒருவேளை லாபான் இவனை 10 முறை இவனை ஏமாற்றினாலும் கூட இவனை என்ன செய்ய முடிய ஏமாற்ற முடியவில்லை. இவன் தன்னுடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் அழைத்து கொண்டு வருகிறான். லாபானுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு, பின்னாலே துரத்தி கொண்டு வருகிறான். லாபானுக்கு அவன் தரிசனமை சொன்னார், யாக்கோபோடைய நன்மை என்று தீமை ஒன்று செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இங்கே அதை தாண்டி வருகிறார். யாப்போக்கு ஆற்றங்கரையில் பக்கத்தில் வரும்பொழுது ஏசா 400 பேரோடு கூட எதிர்கொண்டு வருகிறான். ஆண்டவர் அந்த சமூகத்தில் கதறி அழுகின்றான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தருளி போக விட மாட்டேன், நான் வெறும் கோரும் கையுமா இந்த யோர்தானை கடந்து நதியை கடந்து போனேன், இப்படி 2 பரிவாரங்களோடு கூட வந்திருக்கிறேன், நீர் என்னை ஆசீர்வதி என்று சொல்லி கதறுகிறான். ஆண்டவனை ஆசீர்வதித்தார். 20 ஆண்டு கால பகையோடு கூட, பகை உணர்ச்சியோடு, கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட இருந்த ஏசாவின் உள்ளத்தை தேவன் மாற்றுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? யாக்கோபை குறித்த தேவ திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக. இவனுக்கு வந்து எத்தனையோ வகையான தடைகள் எல்லாம் தாண்டி செல்லும்படியாக தேவன் கிருபை கொடுக்கிறார். அவன் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டுங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை குறித்தான தேவ திட்டம் உன்னதமானது, மேன்மையானது, அது மகிமையானது, அது ஆசீர்வாதமானது, அது மகிழ்ச்சியானது. அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் சொல்லுகிறார், அவன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரே. நம்ம கூட இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் கூட நாம் இருக்கிறோமா? அப்படி என்றால் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் தேவ சமூகத்தில். ஆண்டவரே, நம்மோடு கூட இருப்பதற்கு தடையாக எனது வாழ்க்கையில் காணப்படுகிற பாவங்கள் என்ன ஆண்டவரே, எனது காணப்படுகிற அக்கிரமங்கள் என்ன ஆண்டவரே, மீறல்கள் என்ன ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியம் எது ஆண்டவரே, என்னை விட்டு அகற்றி போடுங்கப்பா. நான் உம்மோடு கூட இருக்க விரும்புகிறேன். என் காலமெல்லாம், என் ஜீவகாலமெல்லாம் நீ என்னோடு கூட இருக்கணும் ஐயா. என்னை குறித்து தான் நம்முடைய திட்டங்கள் மாத்திரம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். அது எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, அதை நான் தாண்டி செல்வதற்கு நீ என் கூட இருந்து என்னை பலப்படுத்தினான்னு சொல்லி தேவ சம்பந்தம் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே ஆண்டு நம்ம கூட இருந்து மகத்துவமான வல்லமையான காரியங்கள் செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே நம்ம ஒரு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 255, கிறிஸ்தவ கீர்த்தனை 310 பாடுவோம். அருமை இரட்சகா கூடி வந்தோம், மதன்பின் விருந்தருந்த வந்தோம். கீதம் 255, கிறிஸ்தவ கீர்த்தனை 310 பாடுவோம். அருமை
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இது நல்ல ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீங்களப்பா. என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும், ஆறுகள், தண்ணீர்கள், அக்கினி போன்ற சோதனைகள் எது வந்தாலும் கூட அதையெல்லாம் கடந்து சென்று ஆசீர்வாதமான வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறீர். அதற்காக எங்களோடு கூட இருப்பேர் சொல்லியிருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஆராதனையை பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒருவேளை பல வகையான சோதனைகள் நிமித்தமாக, போராட்டத்தின் நிமித்தமாக அவர் வேதனையோடு கூட ஆண்டவரை காணப்படலாம் ஐயா. சோர்ந்து போன ஒரு நிலைமையில் இருக்கலாம் ஐயா. குடும்பத்தில் என்னுடைய கணவர் மூலமாக, என்னுடைய மனைவி மூலமாக இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகள், கசப்புகள் இருக்கிறது. பிள்ளைகள் மூலமாக ரட்சிக்கப்படாத நிமித்தமாக வேதனைகள் பெருகி கொண்டிருக்கிறது. இரவெல்லாம் என்னுடைய படுக்கையை கண்ணீரால் நினைத்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு சூழ்நிலைப்பா. சில குடும்பங்களில் கணவருடைய தவறான பழக்கத்தின் நிமித்தமாக, மனைவியுடைய தவறான பழக்கத்தின் நிமித்தமாக ஆண்டவரே அருமையான உமது பிள்ளைகள் சுவாமி கண்ணீரோடு கூட ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரை அப்பா கடத்தி கொண்டு வருது அறிந்திருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீரப்பா. நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீர். ஏனென்றால் உன்னை குறித்த தேவ திட்டம் நிறைவேறும்படியாக நான் கடைசி மட்டும் உன் கூட இருப்பேன்னு சொன்னீங்களப்பா. ஒருவேளை உமது பிள்ளையுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி செல்வதற்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கூட இருந்து அவரை பலப்படுத்தும்படியை ஜெபிக்கிறையா. ஆண்டவர் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மூலம் வருகிற கண்ணீர், அவருடைய வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படியை ஜெபிக்கிறோம் ஐயா. நீ ஒருவர் தான் உமது பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் துடைக்க முடியும் ஐயா. மனுஷ சக்தியினாலோ, பண பலத்தினாலோ, அதிகாரத்தினாலோ எதுவாலும் முடியாதப்பா. உமால் மாத்திரம்தான் முடியும் சுவாமி. எங்கள் குடும்பத்தை ரட்சிக்க உமால் மாத்திரம்தான் முடியும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாகத்தான் பாவ மன்னிப்பாகிய மீட்புண்டு தகப்பனே. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஐயா. எந்தெந்த பாவமான வாழ்க்கையில் அவர்கள் அடிமைப்பட்டு இருக்கிற எல்லாவற்றுக்கும் அந்த பிள்ளைகளை விடுதலை ஆக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அநேக குடும்பங்களில் சத்துரு போராட்டத்தின் நிமித்தமாக ஆண்டவரே குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டு இருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த சத்துருவின் வல்லமையிலிருந்து உமது பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக தகப்பனே. உங்களுடைய இரத்த கோட்டைகளுக்குள்ளாக இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்க சுவாமி, மூடிக்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள சத்துருவின் உட்புகுதல் இருக்கக்கூடாது அந்த குடும்பத்திற்குள்ளாக. ஆண்டவரே, உங்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகளுடைய சமாதானத்தை கெடுக்கும்படி வருது எல்லா அந்த காலத்தின் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மலமாக்கப்படும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தொழில்களுக்கு விரோதமாக, போட்டியாக, பொறாமையினாலும் வஞ்சகத்தினாலும் அநேக விதமான சூழ்ச்சிகளப்பா, அதன் மூலமாக அநேக குடும்பங்களில் தகப்பனை பிள்ளைகள் செய்கிற தொழில்கள் நலிவடைந்து போய் கொண்டிருக்கிற கடன் மேல் கடன் சுவாமி. அதனால் இனி என்ன செய்வோம் என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. இப்பொழுது அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறையா. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. நீங்கள் கூட இருந்து இதை எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியான பலனை கொடுத்து தகப்பனே. எந்த ஒரு காரியத்தில் பிள்ளைகள் ஆண்டவர் சோர்ந்து போனார்களோ, தோல்வி அடைந்தார்களோ, அது ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாரும் ஒன்றுமில்லாமல் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உனக்கு விரோதமாய் ஒரு வழியை வருகிறவர்கள் எல்லாரும் 7 வழி ஓடிப்போவர்கள் சொன்னாரே சுவாமி. சொல்லியிருக்கிறீங்களப்பா. அந்த வார்த்தையின்படி உமது பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக எல்லா சத்துருக்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய எல்லா ஆண்டவர் சூழ்ச்சிகளும் சிதறடிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. சின்னஞ்சிறு குழந்தைகள் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்து ஏற்ற நல்ல வளர்ச்சியை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அரசு தேர்வுக்காய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய விசேஷத்தின் ஞானத்தில் நிரப்பி இடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். வேலைக்காய் காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. படித்து முடித்து விட்டு எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், எனக்கு இன்னும் ஒரு நல்ல வேலை கிடைக்கலையேன்னு சொல்லி கலங்குகிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. உமது பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. அவருடைய கவலைகளெல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக சுவாமி.
அயல் நாடுகளில் சென்று வேலைக்காய் சென்றுக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மை நம்புகிறவர்களுக்கு மற்றவர்களுக்கு வித்தியாசத்தை காண செய்கிற ஆண்டவரப்பா, நீ வித்தியாசத்தை காண செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. உமது பிள்ளைகளுக்கு ஆண்டு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து கத்து உயர்த்துவீராக, ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அயல் நாடுகளில் இருக்கின்ற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர் பணி செய்கிற இடத்துல கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பலன் அதிகமாக அவளை தாங்கி பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். திருமணத்திற்கு காத்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அநேக குடும்பங்களில் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்து திருமணம் நடைபெறாதபடினால வயது அதிகமாகிக்கொண்டே செல்கிற ஒரு சூழ்நிலை சுவாமி. எத்தனையோ பெற்றோர் கண்ணீரோடு கூட இருக்கிறாங்கப்பா, வேதனையோடு கூட இந்த ஜெபத்தில் பங்கெடுத்து கொடுக்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி. 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனப்பா, அவர்கள் கேட்கிற அழிச்சுன்னு சொன்னீங்களப்பா. நான் இணைந்து இப்போ ஜெபிக்கிறோம் சுவாமி. உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு அற்புதம் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு சோதரி ஏற்ற காலத்திலே சுவாமி எல்லாவற்றையும் நடத்துகிற ஆண்டவர், அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியை செய்கிற ஆண்டவர் அப்பா. உமது பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இந்த மங்களகரமான காரியத்தை கர்த்தர் நடத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எந்த ஒரு தடையாயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டங்க ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. குழந்தை செல்வங்களுக்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ ஆண்டுகள் காத்திருந்து சோர்ந்து போனார்களப்பா. அன்று இப்பொழுது கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக. அவரை நினைத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களோடு கூட இருந்து அவருடைய பேரை பெருமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. யாக்கோபை நீ பார்த்து சொன்னீர் ஐயா, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்குன்னு சொல்லி நீர் அவனை ஆசீர்வதித்தீரே தகப்பனே. அதே போல உமது பிள்ளைகளுக்கு சந்ததிகளை கொடுத்து அவர்களை பெருக பண்ணும்படி ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பெருகால நிலைமைக்கு அருமையான சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கற்பத்தின் கனியை பூரணப்படுத்தி சுகப்பிரசவத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பல வகையான வியாதிகள் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பல வகையான வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நடக்க முடியாத பிரச்சனையா, வயோதிப காலத்தில் சுவாமி நடக்க முடியாத அநேக பிள்ளைகள் பிரச்சனையோடு கூட இருக்க அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் இறங்குவதாக. எல்லா பலவீனங்களும் எல்லா சோர்வுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தங்களுக்காக, தங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு கூட நம்முடைய சமூகத்தில் அப்பா வேதனையோடு கூட ஜெபிக்கிற அருமையான ஆண்டவர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், அது ஒரு பெரிய வியாதி, டாக்டர்களால் முடியாத ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை பொழுது பிள்ளைகள் இறங்கிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கேன்சர் வியாதிக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால அது மாறிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இருதய பலவீனங்கள் மாறுவதாக, நுரையீரல் பலவீனங்கள் மாறுவதாக சுவாமி. தண்டுபட பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறையிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சிறுநீரக பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறையிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு உள்ளுறுப்புகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது புதிதாக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வயதான காலத்தில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமே, உமையன்றி வேறு யாரும் துணை இல்லைப்பா. ஆண்டவரே, நீரே அவளுக்கு துணையாக இருக்கிறப்பா. நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன்னு சொன்னீங்களப்பா. நீங்கள் உமது பிள்ளைகளை ஏந்தி சுமந்தி தாங்கி தப்புவித்து முடிவு மட்டும் நீங்கள் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. படுக்கையில் இருந்து கொண்டே இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய தகப்பனே, நீர் அவளை பலப்படுத்துவீராக, அவளை ஸ்திரப்படுத்துவீராக, சுகத்தையும் தீர்க்காயுசையும் கொடுத்து வழிநடத்தும்படியை ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய எல்லா தேவைகளுக்கு சந்தித்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகள் செய்கிற எல்லா பணிகளையும் ஆசீர்வதியும். என்னென்ன வேலைகள் செய்கிற எல்லா வேலையும் நிறைவான கிருபை தங்கியிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக இந்த நாளிலும் கூட தகப்பன் இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்து உதவி செய்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக அருமையான ஐயா ஜான் துரைப்பாண்டி ஐயா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இம்மாதம் 5ஆம் தேதி தன்னுடைய 87வது பிறந்தநாளை கொண்டாடும்படியாக நீ கொடுத்துருக்கிற எல்லா கிருபைகளுக்காக மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவருடைய கிருபைகளோடு கூட இருக்கட்டும். நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாளையும் கொடுத்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு நாங்கள் சமாதானத்தை காண்பா என்று சொன்னீரே அப்பா. அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை அருமையான முது பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. நீ அவர்களுக்கு கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான மகள் திருமதி பொன்ராணி அன்புநாதன் அவர்களுக்காக, திருமதி
குளோரி, ஞானமணி, ஞானராஜ் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீங்கள் கொடுத்த அருமையான 2 பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய நன்மை ஆண்டவர் நிறைவாய் கட்டளையிடப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்திலே நல்ல ஒரு வாழ்வை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டளையிட்டு அவர்களை ஆசீர்வதிக்கும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என் ஆண்டோடைய தெய்வீக பிரசன்னமும் கிருபையும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் இந்த குடும்பத்தோடு எப்பொழுது நிலைத்திருக்கேன் நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்ளுகிறதற்கு அதிகமாய் கிரியைச்சர வல்லவின்படி கர்த்தர் பெரிய காரியங்கள் கட்டடிவீராக. கணம், துதி, மகிமையெல்லாம் உமக்கு செலுத்த ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனு குலத்தையும் சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டி முதல்வர்களாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர்கள் உருக்கமாக அன்பு கூர்ந்து முது ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக்கொள்ளவும் அவரை தந்திருநீரே. அவர் சிலுவையில் ஒரே தம்மை ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணம் போதுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்துவதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில்
கட்டளையிட்டிருக்கிறாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசருக்கு கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படி நான் போஜன பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் பண்ணி உண்டாகும்படி உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னே நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, முதுகுமாரனாகிய என் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகை எதிர்நோக்கிறவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரை தந்த இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் இது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் என் ஆண்டவராகி கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவர்களுக்குள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாக இருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் ஐக்கியமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. நமது இரட்சகராய் கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட தைரியத்தோடு செல்வோமாக. பரமண்டலங்கள் இருக்கிற ஆண்டவருடைய திருப்பந்தியில் சேருவதற்கு நம்மில் எவ்வளவு பேரும் தகுதி இல்லை என்று உணர்ந்தவர்களாக கர்த்தரை நம்மை தகுதிப்படுத்தி பரிசுத்தமாக்கும்படியாக நாம் யாவரும் சேர்ந்து தாழ்மையின் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் செய்தியை நம்பி நாங்கள் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். மேஜையின் கீழ்களையும் துணிகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரரல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற இரட்சகருடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, நமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா?
கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகிய சாக்கிரமத்தை விசுவாசித்தினால் பெற்றுக்கொண்டாக நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனும் இலாண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களும் முது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாக திரு சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தால் எங்கள் திருப்தியாக்கி இருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றும் உள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். சரீரமும் ஆத்துமாகிய எங்களை தூய உயிருள்ள பலியாக படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் கடவுளின் திருவுள்ளம் என தேர்ந்தெடுக்க உள்ளம் புதுப்பிக்கப்பெற்று மாற்றமடையல் புரிவீராக. கடைசி நாங்கள் உமது இறை மக்கள் அனைவரோடும் உமது என்றுமுள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் நமக்கு கீழ்ப்படி நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் இணைந்து வீற்றிருந்த ஆளுகையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாக இருக்கிற நம்முடைய ஆதரவு இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் இழுத்திருக்கும்படி உங்கள் இறுதி சிந்தை காக்கிடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கொடுந்து இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 488 பாமாலை 326 பாடுவோம். ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம். கீதம் 488 பாமாலை 326 பாடுவோம். Jeva kala
கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உடைய சமூகம் வந்திருந்தார்களோ ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நிறைவை பெற்று அனுபவித்து கர்த்தருக்கு பெரிய ஒரு சாட்சிகளாய் வாழ உதவி செய்யும். ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோടെ சென்று வாருங்கள்.